நான் கிளம்புறேன். இருங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். அம்மா கிட்ட gift வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு gift Bye பாப்பா. Bye. அழக்கூடாதுன்னா? வரேன். பாத்து வாங்கம்மா. அடுத்து என் ஒய்ஃபு கார் எடுக்க வருவா சார். போங்க சார், போய் கிளியர் பண்ண சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை கார்த்திக், உங்கள் பக்கத்து வீட்டில் பால் காய்ச்சுற ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு வந்தவங்க இப்படி காரை குறுக்க நிறுத்திவிட்டாங்க. ஃபங்க்ஷன்னா அப்படிதான் சார். விடுங்க சார். பார்த்தீங்களா அறிவழகன், கோபப்பட வேண்டிய யூத்தே பொறுமையாக போகிறாரு. நீங்கள் ஏன் சார் பிபியை வச்சுட்டு இப்படி கொதிக்கிறீங்க? செக்ரட்டரி சார், என்ன சார் இஷ்டத்துக்கு வண்டி எப்படி குண்டக்க மண்டக்க விட்டு நான் இப்ப வண்டி எடுக்கிறது ஆபீஸ் போறது? நீங்க ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? முதல்ல போய் வண்டி எடுக்க சொல்லுங்க சார். என்ன சார் பாக்குறீங்க? போங்க சார். பார்த்தேன் சார் உங்கள் யூத்தோட பொறுமையா. போங்க சார், போய் சொல்லுங்க சார். என் லெவலுக்கு என் மகள் இங்கே குடியாமத்தணும்னு இல்லை. சிட்டியில் நமக்கு ஏகப்பட்ட வீடு இருக்கு சார். என்ன குடும்ப ஜோசியர் தனி கொடுத்தன வச்சா குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ளைக்கும் வேலை பக்கம். அதான் இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டேன் சார். நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்கல்ல சார். புள்ள பாக்கியம் மட்டும் இல்லைங்க, பிறக்க போற குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு தான் இங்க இருந்து போறீங்க. செக்ரட்டரி சார், டைம் ஆச்சு, ஆபீஸ் போங்க சார். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். கார்த்திக் தம்பி உங்க பக்கத்து வீடு தான் சார். நல்லதா போச்சு. அம்மா இளவரசி, என்னங்கப்பா? தம்பிக்கு பால் கொண்டு வந்து கொடுமா. சரிங்கப்பா, இந்தாங்க. ஹலோ. பரவாயில்ல, அதான் தங்கச்சி வந்துருச்சுல. வெல்கம். சரி சரி. கார்த்தி பாத்தீங்களா, பாலுக்கே வெள்ளி டம்ளர். நீங்க எதுக்கு வந்தீங்க? லட்டு திங்க வா. என்ன தம்பி, பால் சுடுதா? ஆத்தி தர சொல்லவா? இல்ல சார், சாருக்கு லட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா. இன்னொன்று வைங்களேன். கொடுத்துட்டா போச்சு. பையன் நல்லா சாப்பிடுங்க சார். சுகர் இருக்குப்பா. சார், பார்க்கிங்ல என் பைக் எடுக்கணும். உங்க காருக்கு இடையில நிக்குது. அப்படியா? எங்க வைங்கல மாப்பிள? மாமா, தம்பி டூ வீலர் எடுக்கணுமா? நம்ம வண்டியில் எடுக்க சொல்லுங்க. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். என்ன கார்த்தி லேட்டா? ஆமாண்ணே. மார்னிங் சார். இது லாஸ்ட் வீக் சப்ளை பண்ண மெட்டீரியல் டீட்டெயில்ஸ், இது ஆர்டர் காப்பீஸ், இது அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், உட்காரு. முதல்ல ஃபோட்டோவை பாரு. பையன் எப்படி இருக்கான்? யார் சார்? நம்ம ரம்யாவுக்கு பொருத்தமாக இருப்பானா? ரம்யாக்கா பொருத்தெல்லாம் இருக்கட்டும் சார், மற்ற விஷயம்லாம். நம்ம ஊர்லேருந்து போய் செட்டில் ஆன ஃபேமிலி. சிட்னியில் சொந்தமாக ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறாங்க. பையன் நல்லா படிச்சிருக்கான், அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கான். அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்குது. நீயும் பார்த்துட்டு ஓகே சொன்னேன்னா நிச்சயார்த்தம் பண்ணிடலாம். சரி சார், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார். பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தீங்கல்ல? பீஸாவா? நான் ஆர்டர் பண்ணலையே. ஆமாம் மேடம், இந்த அட்ரஸ்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு பாருங்க. நம்பர் சரிதான், ஆனா நான் ஆர்டர் பண்ணலங்க. நம்பர் சரின்றீங்க, உங்கள் வீட்டில் வேற யாராவது? இங்க யாரும் சொல்லலங்க, வேற எங்கேயாவது போய் கேளுங்க. சரி மேடம். ஹலோ, பீட்சா ஆர்டர் பண்ண கரெக்டாக பார்த்து கொடுக்க மாட்டீங்களா? மேடம், நீங்கள் தான் 262 நம்பர் மாற்றி கொடுத்துருங்க மேடம். அதனால என்ன? ரொம்ப பேசாத. ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ண வேண்டியதானே? உங்கள் நம்பர் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம். சும்மா போய் சொல்லாத. உனக்கு ஒன்றும் தெரியாதா? தப்பு. நீ புதுசா வேலைக்கு சரியா? அறிவில்ல, ஸ்டூபிட். கஸ்டமர்ஸ் கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களா? இடியட். நான் ஒரு ஃபோன் பண்ண உன் வேலையை போயிடும் தெரியுமா? சும்மா பேசாத. பீஸா படத்தில் ஒரு பேய் வீட்டில் மாட்டின மாதிரி. மேடம், எவ்வளோ நேரம் தான் இருக்கு? மேடம், ஹோட்டல் அஞ்சப்பர்லேருந்து வந்திருக்கேன் மேடம். எங்கள் வீடு இல்லைப்பா, இல்லை பக்கத்தில். மேடம், கதவு தட்டினேன், கதவு திறக்கல. ஃபோன் பண்ணேன், ஃபோனும் அட்டன் பண்ணல. லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இது அப்புறம் கொடுத்துறீங்களா? பில் பே பண்ணிட்டாங்க. என்ன மேடம், எவ்வளோ நேரமாக நிற்கிறது? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, கதவும் திறக்க மாட்டேங்கிறீங்க. நிறுத்து. வாசலில் நின்றுட்டு இருக்க முடியுமா? இந்தா, இதை வச்சுக்கோ. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன?
தேன்மொழி. சாரி. ஏங்க இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு 3 வேளையும் கடையில வாங்கி சாப்பிடுது. குடும்ப பொண்ணு ஒரு தடவையாவது சமைக்க கூடாதா? அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கு, சாப்பிட்டு போறாங்க. ம், சட்னி ஊத்து. ஊத்துமா? நீங்க சட்னியை ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஏய், தோசை ஆறுது, ஊத்துடி. அப்புறம் நானும் ஹோட்டலுக்கு போயிடுவேன். ம், போவீங்க ஹோட்டலுக்கு. அப்படி குத்துனா என்னதான் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் வீட்டு தோசை மாதிரி வருமா? ஆமா, அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க. ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? அது ஒண்ணுதான் குறைச்சு. அந்த சிடுமுஞ்சி கிட்ட யார் ஃப்ரெண்டாவா? அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமா, நீங்க எப்ப பாத்தீங்க? அன்னைக்கு பால் காசுறப்ப லட்டு கொடுத்துச்சுல. பொண்ணு நல்லா தான் இருக்குது. பொண்ணு நல்லா தான் இருக்கு, உங்க பொண்ணு தான் சரியில்லை. இவ்வளவு கஷ்டத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டா என்ன? நீங்க இருக்கும்போது அதெல்லாம் இருக்குமாமா? விட்டா வீட்டு வேலைலாம் செய்ய சொல்ற போல் இருக்கு. வெண்ணிலா வீடு பட்ஜெட் ஃபேமிலி, எல்லா வேலையும் சேர்த்து தான் செய்யணும். உன்ன இதை ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணிடுறி. என்ன லட்டு மொட்டை மாடிக்கிறது? ஏங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. ம், கண்ண முடியல, என்ன வித்த காட்டுறா? என்னங்க? புழினொன்னு. ம்ஹும். இந்த மொழி முடிக்கிறா. இதுதான் குமரி முத்து யோகாவோ? என்ன ஆச்சு? இல்ல, உதறேன். உதறல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாமா. ஐயோ, லட்டு தவம் கலைஞ்சிட போகுது. என்னாச்சுங்க? பாப்பா பாலத்துக்கு போட்டா, அதான். ம்ஹும். பாப்பா கூட்டிட்டு நீங்க கீழே போங்க. ஏன் எதுக்கு என்ன கீழே போய் சொல்ற? போங்கன்னு சொல்றேன்ல. ஏய், டிவி பார்த்துட்டு இருந்தோம், மேலே வர சொல்லிட்டு இப்போ கீழே போய் சொல்ற. ஹெல்ப் பண்ண வேணாமா? ஐயா சாமி, நீங்க கீழே போறதே பெரிய ஹெல்ப் தான், போங்க. இங்க வரு, நாங்க எதை பார்த்து மயங்குற ஆள் கிடையாது, அது உனக்கே தெரியும். வா பாப்பா, நம்ம டிவியில போய் யோகா பார்ப்போம். இந்தாடா பால், கீழே போய் விளையாடுவோம், வா. கோலங்கத்தில் வந்து யோகா பண்றாங்க. யோகா தானே? என்னங்க? அப்பத்துலேருந்து உன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, யாருன்னு பாரு. ம், ஹலோ. யாருங்க? ஃபோனில் வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினச்சேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்னைய சாப்பிட்டீங்களான்னு கேட்க நீ யாரு? எதுக்கு அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ற? மேடம், உங்களுக்கு 500 ருபீஸ் டாப் அப் பண்ணியிருக்கேன், வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிங்க. நீ யாரு எனக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு? எப்பயாவது என் ஞாபகம் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணிட மாட்டீங்களாங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணேன். இன்னைக்கு சண்டே, உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பார். டேய், அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? சீ, ஃபோனை விட. பொறுக்கி ராஸ்கல். அன்னைக்கு பிரியப்பட்டு கையை காட்டினால ஒரு இடம். அதை அப்பா பேசி முடிச்சிட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏதோ வில்லங்கன்னு சொல்லி. அதெல்லாம் தூள் ஆக்கிட்டேன்டா. வர்ற வெள்ளிக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன்டா. என்னப்பா வெள்ளிக்கிழமையா? வர்ற வெள்ளிக்கிழமை. அப்பா ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா. சரி, நீ அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு என்ன கூப்பிடு. ஓகேப்பா. சாந்தி அக்கா, வந்துட்டோமா. இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஏன் கத்துறாங்க? அம்மா, பசங்களுக்கு டியூஷன் சொல்லி தராங்கம்மா. இது குடியிருக்கிற அபார்ட்மெண்ட் தானே? அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க? போய் சொல்லுங்க. அம்மா, அவங்க காசுக்கு சொல்லி கொடுக்கலமா, இலவசமா தாமா சொல்லி கொடுக்குறாங்க. என் புள்ள கூட அங்கதாம்மா படிக்குது. வெரி குட். நாளைக்கு டைம்க்கு வந்துடணும், ஓகேயா? எல்லாரும் படியில பார்த்து இறங்குங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வாரம் நான் வைக்க போற டெஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு gift. அது சஸ்பென்ஸ். பை மிஸ். பசங்க தானேம்மா, நீங்க வர வேண்டியதானே? வாங்க.
இதோ போறாங்களே இந்த அம்மா சி பிளாக்ல இருந்து வராங்க. மருமக சோறே போடுறதில்ல. வெண்ணிலாமா தாம்மா ஆதரவு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சார் எனக்கு. விக்னேஷ் கண்டிப்பா வந்துறேன் சார். 5 minutes ஒர்க் சார் அது. எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுறது? இறங்கும்போது கால்ல ஹெட்போன் எடுத்து மாட்டிக்குவியா? இப்போ என்ன வேணும்? எனக்கு சிட்டி சென்டர் போய் ஒரு மேக் லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வர. சான்சலர் ரசி. பக்கத்துல வேற கடையே இல்லையா? எனக்கு அதுதான் வேணும், அங்கதான் வேணும். முடியுமா முடியாதா? முடியாது. டேய் விக்னேஷ், லூசாடா நீ? நான் ஒருத்தி இங்க கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. இப்ப போ. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரும் பார்க்கறோம்ல. பாக்கட்டும், எல்லாரும் பாக்கட்டும், எனக்கு என்ன? நான் கேட்ட லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வருவியா மாட்டியா? முடியாது. முடியாதுன்னா போ. ஈவினிங் வரும்போது வீடு பூட்டி இருக்கும். நோ ப்ராப்ளம். என்கிட்ட தான் ஒரு கீ இருக்கு. நீ இருப்ப, வீடு இருக்கும், ஆனா நான் இருக்க மாட்டேன். ஏன்? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். மாமா ஒளே எனக்கு ரைட் என்ன வேணும்? லிப்ஸ்டிக் எத்தனை வேணும்? only one. முடியாது. ஒரு டசன் வாங்கிட்டாரு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த ப்ராப்ளம்? நீங்க கேட்டதுதான் ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், ஃபீல் கம்ஃபர்டபுள். ஹலோ மிஸ்டர் பத்மநாபன், வாட் இஸ் த ப்ராப்ளம் தேர்? கிச்சு பிடிக்காதுங்கிறோம்ல. எங்களுக்கு பிடிக்கும்ன்றோம்ல. இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. பின்ன பக்கத்து வீட்ல போய் வச்சுக்க முடியா? மறந்துருந்தேன், ஞாபகப்படுத்திட்டீங்க. என்ன? இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு காலையில நம்ம அபார்ட்மெண்ட்ல போட்ட ஆட்டோ இருக்கே, அப்பப்பா. என்ன ரோட்லயே யோகா டெமோ பண்ணி காட்டிட்டாளா? அது இல்லைங்க, தான் ஒரு பொண்ணுன்றதை மறந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி புருஷனை பேசின பேச்சு இருக்கே, எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கலங்க. ஏய், அவ சிட்டிலே பிறந்து வளர்ந்த பொண்ணு, அப்படி இப்படிதான் இருப்பா. விடு. அப்ப என்ன எங்களை பட்டிக்காடுன்றீங்களா? ஒரா மாதிரி விடிஞ்சா வெளில போய் அடைஞ்சா கூடு வந்து சேர இந்த அபார்ட்மெண்ட் வாழ்க்கையில பிடிக்குதோ பிடிக்கலையோ அக்கம் பக்கத்துல பேசணும், பழகணும். அதுதான் நல்லது. ஏங்க, எனக்கு என்னமோ பழக தெரியாதுன்னு அட்வைஸ் பண்றீங்களா? போதும், அவளுக்கு நீங்க கொடுத்த சர்டிபிகேட். அப்ப நீ கசகசா? கசகசாவும் கிடையாது, சீரகமும் கிடையாது. தேன்மொழி தெரியுமா உனக்கு? தெரியுமே. கார்த்தி வைஃப் தானே? இந்த ஃபிளாட்ல எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல விஷயம் தானே? அவளை என் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவும் நல்ல விஷயம் தானே? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்தை நம்ம ஏன் படுத்துக்கிட்டே பேசக்கூடாது? அதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். Why? Why? Because of my beautician advice, இந்த மாச கோட்டா போன வாரமே முடிஞ்சிருச்சு. எனக்கு வீண் பிரச்சனை அமைதியா இருந்தா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவியா? உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா தாண்டா அறிவு வரும். ஒரு குடும்ப பொண்ணு விரட்டி விரட்டி இப்படி தொந்தரவு பண்ற, இங்கிட்ட செருப்படி வாங்காம உனக்கு புத்தி வராது. ஹாய். சீ, வாய மூடு. என்னாச்சு? என் புருஷன்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை உண்டே இல்லைன்னு பண்ணிட்டு வாரு. வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? இத்தனை நாள் சொல்லாதவங்க இனிமேலா சொல்ல போறீங்க? எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே அதான். உன்னலாடிக்கு என் புருஷன் எதுக்குடா? நானே போதும். தைரியமான ஆம்பளை இருந்தா நேர்ல வாடா. ஹலோ ஹலோ, நான் உங்க பக்கத்துல இருந்தா பேசிட்டு இருக்கேன். போட்ட கலர் போடவ நீங்க நம்புற மாதிரி இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? எதுக்கு அடிக்கடி நீ ஃபோன் பண்ற? ஏன் மேடம் இவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு பேரை வச்சுட்டு ரொம்ப பிடிக்கிறீங்க? நான் என்ன கூலாக ஒன்று கொடுக்கட்டா? அடிச்சி ஃபோனை வை. ஃபோனை விட பொறுக்கி. டேய் ராஸ்கல், பொறுக்கி ஸ்கவுண்டர், பொண்ணு உன் கடைக்கு ரீச் அவுட் பண்ணா தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் டார்ச்சர் பண்றியா? வாடா வா. பொண்ணுங்கலாம் உனக்கு அவ்வளோ சீப்பா? நல்லா சும்மா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்டா. இந்த வீட்ல வெளியில விடாம டார்ச்சர் பண்ணது இவன் தான். செருப்பால நாள் போடு போடு. அப்பதான் அறிவு வரும். வெக்கமா இல்ல? ப்ளீஸ் மேடம், சாரி. நீங்க போங்க மேடம், இவனை நாங்க பாத்துக்கிறோம். இதே மாதிரி தான் என் பொண்ணு ஒருத்த டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடிங்க சார் அவனை. நல்ல போலீஸ் சார் அறிவு வர மாதிரி. பண்ணும் அப்படியே. ஹாய் குட்டி, வாங்க வாங்க. சுச்சுச்சோ, அழக்கூடாது. போலாமா? நோ, என் பேர் இளவரசி. இனி நீ அப்படிதான் கூப்பிடணும். ஏன்னா நாம ஃப்ரெண்ட்ஸ். இன்னிலிருந்து வெண்ணிலா குட்டியும் என் ஃப்ரெண்டு தான். ஓகே?